வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்கள் உங்களுடைய வீடியோக்குமான பதிலான்னு தெரியல, விஜய் ஒரு 3 பக்க அறிக்கை எழுச்சியோட ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார். அந்த அறிக்கையில் பல பகுதிகள் அதில் உங்ககிட்ட டீகோட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய குறியீடு டீகோட் பண்ணுறது, யார் எழுதுனது பல கேள்விகள் எழுந்திருக்கு. நான் அதிலிருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, அது எப்பவுமே நெஞ்சில் தான் குடியிருப்பாங்க. அவங்க வாடகை வீட்டில், ஒத்தி வீடு, சொந்த வீட்டில் தான் குடியிருக்கிறது இருந்தால் கூட இவர் நெஞ்சில் குடியிருக்கிறதுன்றது அவருடைய இது. இந்த ரத்தத்தின் ரத்தனமாக உடன்பிறப்புகளே அந்த மாதிரி நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வராரு. உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நாள் இல்லை. நிச்சயமா நினைச்சுதான் ஆகணும். இதை உங்களோட உங்களை நம்பி தான் மாநாடு போடுறேன், வராம விட்டுறாதீங்க. வராம விட்டீங்கன்னா என் பேர் நாரி போயிடும் அப்படின்னா அப்புறம் நினச்சிக்கிட்டு நெஞ்சு பதப்பதைக்காதா? வதக்குன்னு தானே இருக்கும். ஏன்னா இது 1 லட்சம் பேரை கூட்டி ஆகணும். நம்ம ஒரு 10,000 20,000 வந்துட்டாங்கன்னா எவ்வளோ அவமானமாயிரும். அடுத்து சிஎம் ஆக போகிறாரு, அதுக்கு அடுத்து பிஎம் ஆக போகிறாரு அப்படின்ட்டு ஒரு கனவுல இறங்கும்போது அப்புறம் 24 மணி நேரம் அவங்கள பற்றி தான் நினச்சிட்டு இருப்பார். வராமட்டாங்கடா தம்பிகளா அப்படின்றது தான் அந்த அறிக்கை. நினைக்காத நாள் இல்லை, நினைக்காத நிமிடம் கூட இல்லை. இல்லை, ஆமாம். ஒவ்வொரு நிமிஷம் இவ்வளோ கோடியை செலவு பண்ணிட்டு வதக்கு இந்த புஜ்ஜி பாபு நம்பி இவ்வளோ தூரம் இறங்கி கடைசியில் தெருவில் நிற்கிற மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒவ்வொரு நிமிஷம் வதக்குன்னு தான் இருக்கும். நீ படம்னா கூட டேரக்டர் பார்த்துக்குவார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துக்குவார், ப்ரொடியூசர் பார்த்துக்குவாருன்னு வீட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு கேரவனில் ஏசியை போட்டு சீட்டு விளாட்லாம். இப்போ இது வந்து நம்ம சொந்த காசில் சொந்த தொழில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இமேஜ் இருக்கும். அது தூக்கமே வராதுங்க உண்மையிலே. நீங்கள் வந்து அதை பாருங்கள், ஒரு மனிதனாக பாருங்கள். அவர் வந்து அவர் சிஎம் ஆகுறது, பிஎம் ஆகுறது, அமெரிக்க அதிபர் ஆகுறது அடுத்து. ஒரு மனிதனாக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு படபடப்பும் அவர் தொடங்கிதான். ஏன்னா சொந்த காசில் சுண்ணி வைக்கிறது இதுதான் அது. அந்த வகையிலனாலும் இந்த உறவானது தூய்மையான குடும்ப உறவு. அந்த உணர்வின் அடிப்படையில் இந்த கடிதம் இதுவே முதல் கடிதம். இதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ ஆமாம், அதாவது தொண்டர்களுக்கு எழுத ஸ்கூலில் படிக்கிறப்ப லவ் லெட்டர் எழுதிருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கடிதம் இப்போ தான் எழுதுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். இன்னமும் முழுமை பெறாத அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்யணும். அதற்காக அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றணும் என்பது தான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் ஒரு லட்சிய கனவு. வாலி தண்ணி வாட்டருக்கான தலையில் வித்துற பிறகு தலைவன் கொழுந்து விட்டு எறிகிறான். வடிவேல் காமெடியில் இருக்கல, தீப்பொறி திரும்புவான் கொண்டு போய் உரைச்சிடுறான். எங்கே தீயே வரல, கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்லி அவங்களுக்கு சரியாக புரியாமல் டக்குன்னு வாலி தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிடாம. அதாவது நீங்கள் வந்து சிகரெட் கண்டுபிடிச்ச காலத்தில் புகைப்பிடிக்கிறதுன்றது ரொம்ப நாளாக இருக்குது. பிரிட்டிஷ்காரன் தான் இங்கே வந்தான்ல, வந்த உடனே ஒரு கலெக்டர் உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். சிகரெட்டோ சுருட்டோ குடிச்சுருந்தேன். குப்புன்னு புகை வந்திருக்கு. ஒரு நம்ம ஊருக்காரன் வேலைக்காரன் இப்போ அந்த பங்களாவில் வந்து புல் வெட்டிகிட்டு இருந்திருக்கான். புல் வெட்டிட்டு தண்ணி அந்த காலத்தில் என்னென்னா இந்த பம்புலாம் கிடையாதுல்ல, வாலி தண்ணி எடுத்து கப்பில் பிடிச்சி தான் ஊற்றுவாங்க. இந்த தகர டப்பா எதையாவது ஒன்று பிடிச்சி ஊற்றிட்டு இருந்திருக்கான். ஊற்றிக்கிட்டு இருந்தோடனே இந்த இவர் கலெக்டர் உட்காந்து தம் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. பார்த்துருக்கான், என்னடா நம்ம முதலாளி மேலே புகை வருது, நெருப்பு வருது, புகையாக விடுறாருன்னு சொல்லி வாலி தண்ணியை அப்படியே கொண்டு போய் பின்னாடி வெளியே வேகமாக ஓடி போய் தலையில் ஊற்றிட்டாங்க. அந்த நான்சென்ஸ், என்னடா பண்ணுறீங்க, என்னடா ஐயோ தீ பிடிச்சி எரியுது நான் ஊற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி. இதிலேருந்து வந்த காமெடி தான் தீப்பொறி திரும்புவோம். அந்த மாதிரி இவர் வந்து உள்ள கனலாக எரியும் போது பல தொண்டர்கள் வந்து தலைவன் எரியிறாரு, கனலாக எதிர்த்து கொதிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வாலி தண்ணி தூக்கி தலையில் ஊற்றிட போகிறாங்க. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை, ஏன்னா ஒரு படத்துலலாம் ஃபைட் சீன் இல்லை, திருப்பாச்சியில் ஆடு வெட்டுற சீன்ட்டு இவங்களெல்லாம் நினைவு வச்செல்லாம் நடிச்சிருக்காப்புல. இருந்தாலும் நேரில் கேன் தண்ணியை தூக்கி ஊற்றிட்டாங்கன்னு வைங்க, அது ரொம்ப தப்பாக போயிடும்ல. இல்லை, இப்போ இவ்வளோ நாள் அவ்வளோ கனலோட இருந்திருந்தா அதை எங்கேயாவது வெளிக்காட்டி இருக்கணும்ல. இத்தனை வருஷமா இனிமேல் தான் காட்ட போகிறாரு. இப்போ அதை தான் அறிக்கை கொடுத்துருக்காரு. நம்ம ஏற்கனவே முதல்ல கழுவி ஊற்றுனது நம்ம தான் ஆரம்பத்தில் இருந்து. ஏன்னா எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறா, கொள்கையே தெரியாமல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு அதுக்கு பதில் சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, இந்த மாதிரி மாநாட்டுக்கு அப்புறம் என்னன்றது தெரியும், விமர்சனம் செய்தவர்கள்லாம் புரிந்து கொள்வார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஏன் இந்த கடிதம் எழுதுறாருன்னா, இன்னைக்கு காலையில் விடிய காத்தால 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பந்தக்கால் நடுறான்ட்டு திரிசூலத்தோட கல்யாணம் தாலியாக கட்ட போகிறாங்க புஜ்ஜி பாபுக்கு. யார் நம்ம இவருக்கு புஷியானந்துக்கு என்ன இப்போ கல்யாணம், மாப்பிள்ளையை கூப்பிட்டு பந்தக்கால் நடுறாங்க. கட்சி மாநாட்டுக்கும் பந்தக்காலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ எல்லாமே திராவிடர்கள் செய்கிறது வந்துருச்சா? கரெக்டாக நீங்கள் பந்தக்கால் நடுறது பிஜேபிக்காரன் செய்வான், வேறு திராவிட கட்சிகள் செய்ய மாட்டாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், கடிதம் எழுத ஆரம்பிச்சார் கலைஞர் மாதிரி. புரியுதா? அண்ணா தான் கடிதம் எழுதுவார் தம்பிக்கு அப்படின்னு எழுதுவார்.
அதே மாதிரி இப்போ உடன்பிறப்புக்கு இவர் காங்கிரஸில் யாரும் கடிதம்லாம் எழுத மாட்டாங்க. எழுத அவங்க மாட்டாங்க. டைரெக்டாக மெசேஜ், மெயில், இமெயில். இப்போ உள்ள காங்கிரஸ்காரங்க, அந்த காலத்தில் உள்ள காங்கிரஸ்காரங்க எழுத படிக்க தெரியுமா தெரில, பலரும் எழுத மாட்டாங்க. கடிதம் எழுதின பழக்கம் வந்து பெரியார்ட்டையும் அண்ணாட்டையும் வந்து கலைஞர்கிட்ட வந்தது. ஜெயலலிதாவும் கடிதம் எழுதுவாங்க. ஃபோனை போட்டு சொன்னால் தண்ணியை விடுங்கடா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு கடிதம் எழுதி கர்நாடக ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்து அதை வந்து அவனுக்கு ஃபேக்ஸில் அனுப்பி அவன் ஃபேக்ஸில் எடுத்து அதை படித்து பார்த்து தண்ணி திறந்து விடுவான். இந்த மாதிரி போகிற வேலையெல்லாம் முதலமைச்சருக்கு பிஏ எல்லாம் இல்லை, இங்கே அதிமுக ஆஃபீஸில் இருந்த மேனேஜரை விட்டெல்லாம் அந்த மாதிரி எழுத விட்டு எல்லாம் பிரதமருக்கு. பண்ணுவான். ஆமாம், பிரதமருக்கு கடிதம் எழுத விடும். ஸோ அந்த மாதிரி இப்போ கடிதம் வந்துச்சா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட மாடலுக்கு வர்றாப்புல. ஆனால் சூளத்தோட பந்த கால்னா சொந்த நிலத்தில் தான் நடுவாங்க. இது ஏதோ இடத்துல எவன் வாடகைக்கு நிலமோ வாங்கி போடுறாங்க. எதை வேணால் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு பந்த கால் நடாம விட்டாங்க இல்லை, பெர்மிஷன் வாங்க போன இடத்துல. அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்காரு. இல்லை, அது வந்து கால்கோல்னால் வெறும் மாநாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய அரசியல் பணிக்கான தொடக்கம் அப்படிங்கிறத, அந்த உண்மை அதுக்குள்ளே உறைஞ்சிருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கடிதத்தில் சொல்கிறாங்க. கடிதத்தில் சொல்கிறாப்புல இது வெறும் இதுக்கு மட்டும் இல்லை, அரசியலுக்கான தொடக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, நம் மாநாடு எதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே அப்படின்னுட்டு. நாங்கள் எங்கேயா அறிகிறோம், எங்களுக்கு என்னையா தெரியும், உனக்கே தெரியாது, எங்கிட்ட சொன்னால் தானே தெரியும், நீ ஏன் பட்ட அறிக்கை எழுதி உனக்கு தெரியாதா தம்பி, உனக்கு தெரியாததா நான் செய்து விட போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாதேயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க முழிப்பாங்க, ஏதோ லெட்டர் போட்டிருக்கார் தலைவர், சேராயிட்ட இப்போ 4 பேர்கிட்ட கொடுன்னு. இல்லை, இது வந்து கொள்கை பிரகடன மாநாடா, சாதாரண கொள்கையில் வெற்றி கொள்கையை சொல்கிறதுக்கான ஒரு மாநாடு. கொள்கையை முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் வெற்றி கொள்கையா தோல்வி கொள்கையான்னு அப்புறம் முடிவு பண்ணலாம். இப்படி சொல்லும் போதே அப்படியே மனசுக்குள்ள ஒரு எழுச்சி உணர்வான். ஏன்னா அது வெற்றி கொள்கை, வெற்றி கழகம் உணர்ச்சி வருது. ஏன்னா அந்த உணர்ச்சி யாருக்கெல்லாம் வரும்னா, நம் நெஞ்சில் இது தாய் மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இயல்பாக நிகழ்வது தான். மித்த கட்சிக்காரெல்லாம் நாய் மண்ணை மதிக்கிறான், இவர் மட்டும் தாய் மண்ணை மதிக்கிறான். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கக்கூடிய பொறுப்பான மனுஷனாக இருக்கணும். அப்படி இருக்க உடனே உங்கள் பொதுச் செயலாளர் வேலையை விட்டுவா, இல்லைன்னா முதலாளியை செருப்பால் அடிச்சுட்டு வான்னு சொல்கிறான். போனஸ் 18 வருஷம் வேலை பார்த்த இடத்துல 2 நாள் லீவு தரலன்னா வேலையை தூக்கி போடு, போனஸ் பண்ணால் அவனை அடித்து தூக்கி போட்டு வா அப்படின்னு. இல்லை பிச்சை எடுக்க, அவன் அடுத்த நாள் மாநாட்டுக்கு அடுத்த நாள் வந்து பிச்சை எடுன்னு சொல்லி பொதுச் செயலாளர் சொல்கிறான். தலைவர் இப்படி சொல்கிறாப்புல. தலைவர் சொல்கிறத நம்புறதா, பொதுச் செயலாளர் நம்புறதா, எதை நம்பி இப்போ வருவான் அவன்? அது சொல்லுங்க. முதலாளி செருப்பால் அடிச்சுட்டு வரணுமா, இல்லை இவர் சொல்ல மாதிரி குடும்பத்துக்கு பொறுப்பானவன்னா கட்சி மாநாட்டுக்கே வரமாட்டான். ரெண்டுமே இருக்குல்ல. இவர் சொல்கிறபடின்னா மாநாட்டுக்கே வரமாட்டான். அவன் பொண்டாட்டி விளக்கமாக தான் நிற்பான். குடும்ப பிள்ளையை கொண்டு போய் விட்டு வா, பால் வாங்கிட்டு வா, இட்லி மாவு வாங்கிட்டு வான்னா நீ மாநாட்டுக்கு போறியா? நீ சாயந்தரம் யார் பிள்ளையை போய் கூப்பிட்டு வருவா? நாளைக்கு காலையில் யார் கடைக்கு போவா? நீ பாட்டுக்கு மாநாட்டுக்கு போகிறேன்றன்னா குடும்பத்துக்கு பொறுப்பாகவும் நாட்டுக்கு பொறுப்பாகவும் இருக்கவன் மாநாட்டுக்கே வரமாட்டான். புஜி பாபு சொல்கிற மாதிரி வேலையில் உள்ள 18 வருஷம் பார்த்த வேலையை தெருவுக்கு வந்து பிச்சை எடு அப்படின்றது அப்படி இருந்ததுன்னா விஜய் சொல்கிறதுக்கு மாறாலாம் இருக்குது. இது எதை ஃபாலோ பண்ணுவாங்க? இதில் இவராவது மாதத்துக்கு ஏதாவது ஒன்று அறிக்கை விடுறாரு. அவர் தான் டெய்லி ப்ரெஸ்ஸெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காப்புல. அவர் தான் தலைவர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் விஜய்கிட்ட சொல்லுவார், விஜய் சொல்கிறத நம்மகிட்ட சொல்கிறாரு, இவர் சொல்கிறத நம்ம கேட்போம்னா பல பேர் தெருவுக்கு வந்துடுவானே. முதல்ல நீங்கள் குடும்பத்துக்கு பொறுப்பான மனிதனாக இருக்கணும், அப்போ தான் குடும்பத்தில் மதிப்பாங்க. அப்போ விஜய் கட்சியை விளங்காதே, ஒருத்தன் கூட சேர மாட்டானே. குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவன் வெட்டியாக வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து இறங்கி என்ன பண்ண போகிறாரு? கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒரு ஆள்கிட்ட எப்படி வந்திருப்பான்? ரெண்டாவது, நீங்கள் வந்து சமூகத்துக்கு பொறுப்பான குடிமகனாக இருக்கணும். சரி. மூணாவது, ரோல் மாடலாக இருக்கணும். அவன் எங்கே போய் ரோல் மாடல்? ரோல் பண்ண வேண்டியதான் எங்கேயாவது போய் தெருவா ரோல் பண்ணி அது மாடலாக. நீ மாடலாக இருக்கு என்ன இருக்கீங்கன்னா, நான் மாடலாக இருக்கேன். என்ன மாடலில் ரோல் மாடல்? ரோல் மாடல்னு என்னன்னா தெருவா ரோல் ஆகி போயிட்டே இருப்பேன். பைக்லலாம் அவங்க கொடி கட்டிட்டு வீலிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அதுதான் ரோல் மாடல். அந்த மாதிரியா இந்த 3 இருக்கு. 3ஆவும் நீங்கள் இருக்கணுங்கிறதா என்னோட விருப்பம். தொண்டர்களா இப்போ தொண்டர்கள் வாழ்க்கையில் விளங்கணும், முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருப்பார் போல். மாநாட்டில் இது வந்து கிட்டத்தட்ட ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இந்த வார்த்தையை நம்ம கேட்கல. மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி பங்கேற்பது வரை நமது கழகத்தினர் இராணுவ கட்டுப்பாட்டோடு இருப்பீர்கள் என நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. பல நாட்டில் இராணுவமே கட்டுப்பாடாக இல்லை, புரியுதா? பங்களாதேஷில் பார்த்தோன்னா புரட்சி நடந்த இராணுவம் துப்பாக்கிலாம் போட்டு நாங்கள் வரல பயணத்தையே பட்டு போன்றான். இலங்கையில் அப்படித்தான் இருக்குது. இஸ்ரேலில் பாதி பேர் இப்போ அடி தாங்க முடியாமல் ஓடுறான். பாகிஸ்தானில் பாதி பிரதமரை விரட்டி விட்டு அவங்க ஆட்சி பண்ணிட்டு இராணுவ கட்டுப்பாட்டில், ஒரிஜினல் இராணுவ கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் மாதிரி இருந்தான்னா விஜயவே தலைவராக இருந்து கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க. அவங்க இராணுவ கட்டுப்பாட்டில் நீக்கிட்டு கட்சியை கைப்பற்றிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பங்களாதேஷ் இராணுவம் மாதிரி இருந்துச்சுன்னா கட்டுப்பாடற்ற இராணுவமே கட்டுப்பாடாக இல்லாதப்ப இராணுவம் மாதிரி எப்படி கட்டுப்பாடாக இருக்க முடியுன்றது தெரியல.
ஒருவேளை எந்த நாட்டு இராணுவத்தை சொல்கிறாருன்றதை கேட்க. இல்லை, ஏன்னா தமிழ்நாட்டில் ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது ஜெயலலிதா அவர்கள் தான். அந்த அம்மையார் இருந்த காலகட்டத்தில் ராணுவ கட்டுப்பாடுனா மேலே ஃப்ளைட்டு போச்சுன்னா நேரில் பார்த்து கும்பிட்டுதெல்லாம். கும்பிடுறது. ஆமாம், இராணுவத்தில் எவனும் கும்பிடலாம் மாட்டான்ல. விமானம் ஓட்டுவான், ஆனால் விமானத்தை பார்த்து கும்பிடுறவன் வந்து கூமுட்டையாக தான் இருப்பான். ஆனால் அந்த கட்சி ராணுவ கட்டுப்பாடு தானே சொல்லுச்சு. அந்த அவங்களா சொல்லிக்கிற வேண்டியதான், நம்மளாம் சொல்லணும். இராணுவத்தில் கேஸாக போட போகிறாங்க, சரி அவங்களாம் ஆசைப்பட்றாங்க, நம்மளுக்கு பெருமையாக தானே பேசுகிறாங்க, நம்ம கட்டுப்பாடோடு இருக்கோன்னு அவன் சொல்கிறான்றது மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ விஜய் அந்த ஆசை இருக்கும் போல. அந்த படத்தில் குருவி எல்லாம் நடிச்சாப்புல உடையில அவரே சிஎம் பழக்கருப்பையெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருந்தாப்புல. ஆமாம் கூட அதனால் ஏற்கனவே பழக்கம் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா முடிஞ்சிருங்க கட்சி. யார் பழக்கருப்பையாவையும் தமிழ் குருவியும் சேர்த்தாப்புலன்னு வைங்களேன், மாநாட்டோடய பொங்கல் வச்சுருவாங்க 3வது நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னா சேர்ப்பாப்புல. சேர்த்து எப்படியும், ஏன்னா அவர்கள் தான் அது அழிவின் துவக்கமே வந்து அவர் 2 பேர் தான். இல்லை, விஜய் இதை செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு ஏதோ அட்வைஸ் பண்ணி தமிழர் யூனியன் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காப்புல. என்னன்னு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளை உண்மையிலே ஆரம்பிச்சிச்சா அழிவு? இல்லை, மாநாடே ஆரம்பிக்கல சார். ஆமாம், அதுக்குள்ளே தமிழ் குருவி இறக்கி விட்டான்னு முடிஞ்சிச்சு. அவர் பல பேர் அவர் சொல்கிறாரு 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஒரு செப்பு காசை கூட வாங்காதவனாக நான் இருந்திருக்கேன். செப்பு காசு வாங்கி செல்லாத செப்பு காசை வாங்கி என்ன பண்ணுறது? செப்பு காசுலாம் அவர் வாங்க மாட்டார். ஹவுசிங் போர்டு வீடு இந்த மாதிரி தான். லஞ்சம்ன்றது ஒன்று என்னென்னா, லஞ்சம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறும், புரியுதா? பணம் வாங்குறது மட்டும் லஞ்சம் கிடையாது. நான் சுத்தமாக இருக்கேன் அவன்கிட்ட காசு வாங்கலைன்றது மட்டும் லஞ்சம் கிடையாது. நீ ஒட்டுமொத்த மக்களை கொண்டு குழியில் தள்ளினாலும் அதுவும் வந்து தேசத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். ஏன்னா அந்த லஞ்சம் வாங்குறவனோட லஞ்சம் வாங்காதவன் தான் ஆபத்தானவன். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து நாலேஜ் இருக்காது, அப்டேட்லேயே இருக்க மாட்டான். ஒரே ஒரு விஷயம், நான் காசு வாங்க மாட்டேன்னு. இந்த காசு வாங்காதனால 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரயோஜனமாகாது, அவன் அடுத்தவனுக்கும் பிரயோஜனமாக மாட்டான். அப்படின்ற மாதிரி தான் நிறைய உதாரணங்கள் இருக்குது. ரெண்டாவது, லஞ்சம் வாங்காத ஆட்கள் வந்து தானும் விளங்க மாட்டான், மக்களையும் வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வர மாட்டான். இது பல இது இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இதை பார்த்தீங்களா, அண்ணா சாரை 5 பைசா வாங்க மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட். தமிழ்நாட்டு அண்ணா சாரை தான் தமிழ் குருவி, புரியுதா? நீ அண்ணா சாரைனால என்ன பிரயோஜனம்? கல்யாணம் கிடையாது, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, ஊருக்கும் பிரயோஜனம் கிடையாது. கூட அந்த அவங்க தான் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க பர்ஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்க கடைசியில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. தமிழ் குருவியை பொறுத்தவரை தமிழ் குருவினால் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது, இந்த சமூகத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து திமுகவில் கலைஞர்கிட்ட சொல்லி வீடு வாங்கி ஹவுசிங் போர்டு வீட்டில் குடியிருந்து அது லஞ்சம் கிடையாதா? ஹவுசிங் போர்டு வீட்டில் மட்டும் இருக்கலாம், கெஞ்சி கூத்தாடி மேலே பார்க்கறதுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், அந்த காசில் மீட்டிங் போட்டுக்கலாம், போய்க்கலாம். இவரெல்லாம் தூய்மையானவர்ல, மித்தவங்க எல்லாமே. இவர் ஒரு கூட்டணி அமைச்சார், அதில் எல்லாருமே சுத்தமானவங்க. அவர் பல பேரை முதலமைச்சர் ஆக்கணும், திராவிட கட்சிகளை வேரோட. இப்போ அண்ணாமலை ஆகணும்னா அண்ணாமலையை தட்டி விட்டாங்க. அண்ணாமலை அப்போ கடைசி அண்ணாமலை நல்லா தான் ப்ரெஸ் மீட் கொடுத்து பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. என்னைக்கு அண்ணாமலை முதல்வர்னு குருவி சொன்னாப்லையோ அன்னைக்கே அண்ணாமலை காலி. நாட்டை விட்டே போக வேண்டிய ஒரு இழிநிலைக்கு ஆகிட்டாப்புல. இப்போ அடுத்து விஜய் மட்டும் இறக்கட்டுமே, துணிச்சல் இருந்தால் 2 பேரும் சேர்க்கட்டும் கட்சியில். என்ன நடக்குது? பழகருப்பையாவையும் யார இவரையும் சேர்க்கட்டும். இந்த 2 காமெடியனையும் சேர்த்தாலே முடிஞ்சு போயிடும். அவங்க 2 பேரும் தனித்தனியாக கட்சி வேறு வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் கூட்டணி இல்லை, அதெல்லாம் கூப்பிட்டா வந்துடுவாங்க. நீ அது சும்மா தாங்க, புரியுதா? இல்லை, மாநில மாநாடுன்னு ஏதோ மண்டபத்தெல்லாம் வாடகை எடுத்து நடத்தி அதெல்லாம் அது ஏதாவது ஓசியில் மண்டபம் ஆகிருப்பேன். அதாவது மாநில மாநாடுனா கூட 40 பேர் 50 பேர் இருப்பாங்க. அது ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும், மாற்றத்திற்கான அரசியல். அந்த 50 பேரை வச்சு தான் மாற்றிடுவாங்க, தமிழ்நாட்டையே மாற்றி பெரிய புரட்சி ஏற்படுத்தி மாசத்துக்கு மாதிரி பூரா கன்னியாகுமரியில் கிளம்பி சென்னைக்கு வந்தால் நேராக கோட்டையில் கொண்டு போய் கருப்பையாக உட்கார வச்சுருவாங்க. அந்தளவுக்கு ஒரு புரட்சி. எல்லா மானாமரையிலேருந்து அவன் புள்ள குட்டியை எடுத்துக்கிட்டு மாவோ நடந்தார் பாருங்க நடைபயணத்தில். அந்த மாதிரி கன்னியாகுமரியில் கிளம்புனா விருதுநகர்காரன், ராஜபாளையத்துக்காரன், தீப்பெட்டி ஒட்டிக்கிட்டு இருந்தவன், தீப்பெட்டிக்கு மருந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தவன், சாணம் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் எல்லாம் பழகருப்பையாக பின்னாடி வந்து சென்னைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர், 1 கோடி பேர் திரண்டு அப்படி கோட்டையில் கொண்டு போய் இந்த ஆட்சியை கலைச்சி விட்டு இவரை கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் அவரை ஒரு பெரிய புரட்சியாளர். இவர் தமிழ் குருவியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து சேகுவாரா மாதிரி எங்கேயோ இருந்து எங்கேயோ நாட்டை பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைச்சார். ஆனால் இவர் இறங்க மாட்டார். சேகுவாராவும் இவர் ஒன்று. தமிழ் குருவி எப்படின்னா, சேகுவாரா வந்து போராட்டம் பண்ணிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டார். அதே மாதிரி இவரும் அடுத்தவங்களை முதல்வர் ஆக்கிறதுக்கு தான் போராடுவாரே தவிர அவர் ஆக மாட்டார். புரியுது அவங்களுக்கு? அடுத்தவனை கொண்டு முதல்வர் ஆக்கிறேன்னு குழியில் தள்ளி இல்லை ஜெயிலுக்கு போக வச்சு அவனை நாசக்காடாக்கிட்டு ஜம்ப் பண்ணி அடுத்து அண்ணாமலைக்கு அடுத்து இப்போ விஜய். அடுத்து விஜய் பையன் அரசியலுக்கு வந்தால் கூட அவர் உயிரோடு இருந்தாருன்னா அவனையும் இறக்கி விட்டு
தெருவுக்கு விட்டுருவாரு. இல்லை கிங் மேக்கராக இருக்கணும்னு ஒரு வேளை அவருக்கு காமராஜர் பேரில் சொல்லி அரசியல் கமலஹாசன் இப்போ இறக்கி விட்டு கமலஹாசன் இப்போ எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு கேவலமாக போய் அந்த பிக் பாஸ்லேயும் துரத்தி விட்டாங்க போல். பிக் பாஸ்லேயும் இல்லை இப்போ வயசாகிடுச்சுன்னு இப்படி கமலஹாசனோட வாழ்க்கையை சூனியமாக்கி என்ன பண்ணுறது. இந்த 4 பேர் தான், அந்த 4 பேருக்கு நன்றின்றது தான் சொல்லணும். ஒரு கடைசியில் எந்த டிவியில் டார்ச்சை விட்டு எரிஞ்சாரோ அங்கேயே போய் திமுகட்டே ராஜ்யசபா எப்படி ஆகிற இடத்துக்கு அவர் உஷாராக தப்பிச்சு இவர்கிட்ட இருந்து இவங்களை எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. தமிழ் குருவி தான் தெருவில் விட்டாங்க பாருங்கள். ரஜினி அதே மாதிரி தான் பார்த்தாப்புல, இது வண்டா இருக்குது, இந்த வண்டை தூக்கி நம்ம வேறு பக்கம் விட்டுருவோன்னு. அதே மாதிரி இன்னொரு வண்டை கொண்டு வந்தாங்க பிஜேபியிலேருந்து கொண்டு வந்து, திருப்பி அதை கொண்டு போய் பாட்டிலில் போட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் வந்து தோற்று போயிட்டாப்புல. சவுத்தில் ஒரு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் இனிமேல் தான் வருவார். அவர் வந்து பிஜேபி செட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பெரிய தொழிலதிபர், 10-20,000 கோடி டர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துருக்கு. ரொம்ப ஃபேன் கூட கிடையாது, அவர் சைக்கிளில் தான் போவார். அவர் எப்படின்னா குழந்தைகளே வந்து மாற்றக்கூடிய ஒரு குழந்தைகளே அவங்கள நஞ்சை விதைச்சி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு செட்டப் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. சரி, பல பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், என்னன்னு பார்க்கலாம். ஒரு விரிவான ஒரு இடையில உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.